Hello viewers, welcome to Max Sum channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா exercise 1.6ல objective type questions தான் 6 sumல இருந்து பார்க்கலாம். If the order pair a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is. சரியா, இந்த ரெண்டு ஆர்டர் பேர்ஸுமே ஈக்குவல் தான் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் என்னன்னு நம்மள கேக்குறாங்க. சோ ரெண்டு ஆர்டர் பேர்ஸுமே ஈக்குவல் தான். a and b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ ஈக்குவல் தானா எப்படி எழுதுறோம்? a plus 2, 4 is equal to 5, 2a plus b. சரியா? So இந்த first termும் இந்த first termும் ஒரு pair. Then இந்த second termும் இந்த second termும் நம்மளுக்கு ஒரு pair. சரியா? So first term என்ன இருக்கு? a plus 2 is equal to 5. So a equal to 2 வெளில போச்சுன்னா 5 minus 2. So a ஓட வேல்யூ வந்துட்டு 3. சரி, அதே மாதிரி இந்த second term என்ன கொடுத்திருக்காங்க? 4 is equal to 2a plus b. சரி, 2a plus b. இந்த a வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 4 equal to 2 into 3 plus b. 2 3s are 6. 6 plus b. So b equal to இந்த 4 உள்ள கொண்டு வரோம். 6 plus 4 உள்ள வரும்போது minus 4 ஆயிடும். So 6 minus 4. So b equal to minus பண்ணிட்டு greater number sign போடுறோம். greater number sign என்ன இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருக்கு greater number sign. So நம்ம வேல்யூ வந்துட்டு -2. அவங்க கேட்ட மாதிரி a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b ஓட வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். So a ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3 இருக்கு. b ஓட வேல்யூ -2 இருக்கு. நமக்கு வந்திருக்க ஆன்சர் 3, -2. 3, -2 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் D ல இருக்கு. So 6th ஒன்னோட ஆப்ஷன் வந்துட்டு 3, -2. இந்த சம்மோட ஆன்சர் வந்துட்டு D தான் ஆப்ஷன். D equal to 3, -2. செகண்ட் 7th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா let n of a is equal to m and n of b is equal to n. Then the total numbers of non-empty relation. இது வரைக்குமே நம்ம ரிலேஷன் தான் பார்த்திருக்கோம், non-empty relation பார்த்தது இல்ல. So then that can be defined from a to b is. சரி, இதுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ n of a ஓட வேல்யூ வந்து m ன்னு கொடுத்திருக்காங்க, n of b ஓட வேல்யூ வந்துட்டு n ன்னு கொடுத்திருக்காங்க. So non-empty relation அப்படின்னா மோஸ்ட்லி நெகட்டிவ்ல தான் வேல்யூஸ் வரணும். ஸோ நெகட்டிவ் நான் எம்டி ரிலேஷன் ஆனே 2 இன்டூ ரெண்டு வேல்யூஸ் ஏ வேல்யூஸும் பி வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வர வேல்யூ. ஸோ இது செட் ஆகிற மாதிரி நமக்கு நெகட்டிவ்ல இருக்கிறது வந்துட்டு 2nm - 1. ஸோ 7th sum ஆன்சர் வந்துட்டு சி தான். தென் 8th one என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் a, 8 and 6, b represents an identifying function then the value of a and b are representatively. சரி, இப்போ சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்க? if a, 8 and 6, b represents the identifying function then the value of a and b ஓட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க 8th oneல. இவங்க கொடுத்துருக்க ரிலேஷனுக்கு வந்துட்டு நம்ம ஆரோ டயக்ராம் போடுறோம். ஆரோ டயக்ராம் போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்துட்டு a 6, செகண்ட் ஆரோ டயக்ராம்ல வந்துட்டு 8b. ஸோ இது ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம்ல போடுறோம், செகண்ட் வேல்யூஸ் வந்துட்டு செகண்ட் ஆரோ டயக்ராம்ல போடுறோம். ஸோ ஆரோ லைன் வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டா a ஓட வேல்யூ வந்து 8 ஆயிடும், b ஓட வேல்யூ வந்துட்டு 6 ஆயிடும். ஸோ 8, 6 இதுதான் a, b ஓட வேல்யூஸ். ஸோ 8, 6 வந்து எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ 8th sum ஓட ஆன்சர் வந்துட்டு 8, 6. ஸோ 8th sum ஓட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் 9th one கொடுத்திருக்காங்க let a equal to 1, 2, 3, 4 and b equal to 4, 8, 9, 10. The function f is a belong to b given. Function is 1, 4, 2, 8, 3, 9 and 4, 10 கொடுத்திருக்காங்க. a ஓட வேல்யூஸ் இருக்கு, b ஓட வேல்யூஸ் இருக்கு. இவங்க a to a belongs to b ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு அதோட வேல்யூஸ் எழுதிட்டாங்க. x ஓட வேல்யூஸும் y ஓட வேல்யூஸுமே. இந்த வேல்யூஸ்ல வந்துட்டு இது என்ன ஃபங்க்ஷன் கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு many to one ஃபங்க்ஷனா, செகண்ட் ஆப்ஷன் ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷனா, தேர்ட் ஒன் வந்துட்டு 1 to 1 ஃபங்க்ஷன்,
இல்லைன்னா இன்டூ ஃபங்க்ஷனான்னு கேட்கறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் டிரா பண்ணி பார்த்தா தான் நமக்கு இது என்னென்ன ஃபங்க்ஷன்ல வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட ஆரோ டயக்ராம், தென் பியோட ஆரோ டயக்ராம். ஏவோட ஆரோ டயக்ராம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. தென் பியோட ஆரோ டயக்ராம் 4 8 9 10. ஸோ இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் படி நம்ம லைன் டிரா பண்ணிடலாம். 1 4. ஸோ 1க்கும் 4க்கும் ஒரு லைன், தென் 2 8 2க்கும் 8க்கு ஒரு லைன், 3 9 3க்கும் 9க்கு ஒரு லைன், தென் 4 10க்கு 4க்கும் 10க்கும் ஒரு லைன் வருது. ஸோ இங்க எந்த வேல்யூஸ்மே உங்களுக்கு பேலன்ஸ் கிடையாது. இருக்கிற 4 எலிமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜுக்குமே பேர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு 1 to 1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன் வரும். இங்க வந்துட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி 1 to 1 ஆன் டூ ஃபங்க்ஷன் வரும். ஸோ இங்க வந்துட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி இல்ல, ஒன்லி ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மெனி டு ஒன் ஆனா மெனி டு ஒன் கிடையாது, சிங்கிள் தான் வருது. தென் 1 to 1, ஒன்னுக்கு ஒன்னு தான் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். என்ன கேட்டிருக்காங்க, if f of x is equal to 2x square and g of x equal to 1/3x ன்னு கொடுத்திருக்காங்க, then f composite of g ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. so f composite of g னா அப்படியே எழுதுவோம், f composite of g is equal to f of g of x. சரி, f of g of x னா f of g of x ஓட வேல்யூ என்ன இருக்கு, 1/3x இருக்கு. so f of 1/3x ன்னு எடுத்து எழுதிரும் g of x ஓட வேல்யூ. then f of 1/3x இருக்கிறதுனால f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 2x ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. 2x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த x டேர்முக்கு பதிலா இந்த 1/3x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரியா, இந்த x டேர்முக்கு பதிலா 1/3x. so 2 bracket of 1/3x the whole square. சரியா, bracket குள்ள இருக்க வேல்யூஸ் ஸ்கொயர் பண்ணா 3 ஸ்கொயர் பண்ணா வந்துட்டு நமக்கு 3 3s 9 வந்துரும். so 2 bracket of 1/9x. so equal to 2/9x. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு f composite of g ஓட வேல்யூ. 2/9x எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் நம்பர் C ல இருக்கு, 9x ஸ்கொயர். சரியா, ஆப்ஷன் நம்பர் C. so 10th சம்மோட ஆன்சர் வந்துட்டு C ஆப்ஷன்.